வணக்கம், வெல்கம் டு மை சேனல். என்னோட பேர் ஆர்த்தி. இன்னைக்கு நம்ம NYBல இருந்து ஒன் பிராண்ட் மேக்கப் டியூட்டோரியல் மாதிரி தான் பார்க்க போறோம். இது ஒரு போல்ட் மேக்கப் லுக்கா இருக்க போது, லைக் ரெட் லிப்ஸ்டிக் அந்த மாதிரிலாம் ஒரு ஐடியா இருக்கு. ஸோ என்னன்னு பார்ப்போம். உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பிடிக்கணும், கண்டிப்பா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே இந்த வீடியோ லைக் பண்ணிருங்க. அண்ட் இதுதான் என்னோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில், இங்கேயும் போய் என்ன செக் அவுட் பண்ணி பாருங்க. ஸோ வித்வுட் ஃபர்தர் டிலே, லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. NYB பிராண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்பிள்லயும் அமேசான்லயும் அவைலபிளா இருக்கு. இந்த பிராண்ட்ல இருக்கிற எல்லா ப்ராடக்ட்டும் ரொம்ப 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 அஃபோர்டபுளா இருக்கும். அண்ட் இவங்க கிட்ட எல்லா வெரைட்டிஸும் இருக்கு. லைக் ஃபுல் ஃபேஸ்க்கு ஏற்ற எல்லா ப்ராடக்ட்டும் இருக்கு. என்னால முடிஞ்சது நான் கொஞ்சம் பிக் பண்ணிருக்கேன். அதுதான் நம்ம இன்னைக்கு போட்டு பார்க்க போறோம். இதுவும் NYBல இருந்து வாங்கியிருந்த ஒரு மேக்கப் பவுச் தான். ஆப்வியஸ்லி பிங்க் கலர்ல எடுத்திருந்தேன். இது MRP பார்த்தீங்கன்னா 325. உங்களுக்கு டிராவல் பண்ணும்போது இல்லைன்னா உங்களோட ஹேண்ட்பேக்ல உங்களோட ஐட்டம் வச்சுக்கிறது கூட இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரொம்ப திக்கா இருக்கு இது வேற. ஸோ அதனால நீங்க பல வருஷம் வச்சுக்கலாம். இது உள்ளதான் எல்லா ஐட்டமும் நான் போட்டு வச்சிருக்கேன். தனித்தனியா தான் வந்துச்சு. நான் தான் ஒன்னா போட்டு வச்சிருக்கேன். இப்போ இது எல்லாமே நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம். என்கிட்ட எல்லா ஸ்டெப்பும் இல்லை. லைக் கன்சீலர், கரெக்டர் அந்த மாதிரி எல்லாமே நான் வாங்கல. நான் ஒரு சிலது ட்ரை பண்ணலாம் அப்படின்னு வாங்கியிருக்கேன். ஸோ நடுவில் மற்றதெல்லாம் வேற ஏதாவது ஒரு பிராண்ட் யூஸ் பண்றேன் அப்படின்னா நான் காட்ட மாட்டேன். பிகாஸ் இது ஒன் பிராண்ட் மேக்கப் டியூட்டோரியல். எஸ், ஸ்கின் கேர் டன். லிப் மாஸ்க்கும் போட்டுட்டேன். இப்போ நம்ம டைரக்டா பிரைமர்ல ஸ்டார்ட் பண்ணலாம். இதுக்கு NYBல இருந்து ப்ரோ பிரைமர் ஆரஞ்சு கலர் கரெக்டிங் ஃபேஸ் பிரைமர் இதுதான் யூஸ் பண்றேன். இதுல உங்களுக்கு எல்லோ கலர் அந்த மாதிரி எல்லா கலரும் இருந்தது. நான் ஆரஞ்சு பிக் பண்ணியிருந்தேன். ஏன்னா எனக்கு கலர் கரெக்டிங்க்கு ஆரஞ்சு கலர் தான் யூஸ் பண்ணுவேன். இதை நம்ம இப்போ ட்ரை பண்ணி பார்ப்போம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் ஒன் பிராண்ட் மேக்கப் டியூட்டோரியல் சொல்ல முடியாது. ஏன்னா நானும் உங்க கூட தான் உட்காந்து பார்த்துட்டு இருக்கேன் என்னென்ன நடக்குது அப்படின்ட்டு. இந்த மாதிரி தான் டியூப் இருக்கு. இதான் ப்ராடக்ட். எனக்கு ஆரஞ்சு கலர் கரெக்டிங் அப்படின்ற மாதிரி ஆகணும் அப்படின்னா கொஞ்சம் டார்க்கா இருக்கணும். இதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட டார்க்கா தான் இருக்கு. ஸோ அதனால பிரச்சனை இல்லை. இதுல லைட்டா ஏதோ ஒரு ஃப்ரேக்ரன்ஸ் ஸ்மெல் வருது. ஆனா அது என்ன ஸ்மெல்ன்றதை என்னால ஐடென்டிஃபை பண்ண முடியல. கையில போடும்போது ரொம்ப ஒரு லைட் வெயிட்டா தண்ணி மாதிரி இருந்தது இல்லையா. ஃபேஸ்ல போட்டோடனே உங்களுக்கு அந்த திக்கா இதுவா இருக்கு கன்சிஸ்டன்சி. ஏன் இதுக்கு பிரைட்டா இருக்கு தெரியுதா? பட் ஆனா பிரைமர்ன்றனால எதுவும் பிரச்சனை இல்லை. நம்ம எப்படியும் மேல ஃபவுண்டேஷன் அது எதுன்னு போடுவோம், மேலாம் மறைஞ்சு போயிடும். என் வாய்ஸ் கண்டிப்பா இன்னைக்கு டிஃப்ரெண்டா இருக்கும். அதை மட்டும் கண்டுக்காதீங்க. மைக்ல பிரச்சனை இல்லை, இங்க பிரச்சனை. 2-in-1 பர்பஸ்ன்ற மாதிரி இந்த பிரைமர் லைக் சைட் பை சைடு உங்களுக்கு கலர் கரெக்டிங்கும் பண்ணும், பிரைமர் வேலையை செய்யும் அப்படின்னு போட்டிருக்கு. இப்போ அடுத்து நான் கன்சீலர் யூஸ் பண்ணுவேன் இல்லையா, இந்த ஸ்பாட்ஸ்லாம் இன்னும் நான் மறைக்கிறதுக்கு. நான் இதுல கன்சீலர் வாங்கல. ஃபவுண்டேஷனுக்கு NYBல இருந்து டூவி ட்ராப்ஸ் ஃபவுண்டேஷன் தான் எடுத்திருந்தேன். இதோட ஷேட் நம்பர் 9 இருக்குல்ல. இதான் டார்க்கஸ்ட்னு நினைக்கிறேன். ஆனா இது என்னோட ஷேட் இல்லை, எனக்கும் கொஞ்சம் லைட்டரா இருந்தது. இதான் அந்த பாட்டில். இது லைட்டா இருக்கிறதுனால இதை நான் ஹைலைட்டிங்கா யூஸ் பண்ணிக்கலாமான்னு பாக்குறேன். ஏன்னா இந்த ஃபவுண்டேஷன் நல்லா இருக்கு அப்படின்ட்டு நான் வீடியோல பார்த்திருந்தேன். நான் இதுல டார்க்கர் கலர் ஃபவுண்டேஷன் மிக்ஸ் பண்ணி நான் யூஸ் பண்ணலாம். பட் அப்போ எனக்கு இதோட ஃபார்முலா இது எந்த மாதிரி இருக்கு அப்படின்றது எனக்கு தெரியாது. ஷேட் இதுதான். சி எவ்வளோ லைட்டா இருக்கு அப்படின்னு. இதுலயும் ஃப்ரேக்ரன்ஸ் இல்லை, அதாவது அந்த அளவுக்கு இன்டென்ஸாலாம் இல்லை. ரொம்ப ரொம்ப மைல்டான ஃப்ரேக்ரன்ஸ் தான் இருக்கு. இங்க லைட்டா போட்டதே எனக்கு ஈஸியா பிளெண்ட் பண்ண முடிஞ்சது. இதுல பாத்தீங்கன்னா டூவி ட்ராப்ஸ் அப்படின்னு போட்டிருக்கு. இது ஹைட்ரேட்டிங் ஃபவுண்டேஷன் மாதிரி இருக்கும். ஸோ கவரேஜ் உங்களுக்கு கம்மியா தான் இருக்கும். நம்ம வேணும்னா நம்ம பில்ட் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் பிடிச்சிருக்கு. கலர் ரேஞ்ச் நம்மளது இல்ல. மற்ற ப்ராடக்ட்ஸ்லாம் கலர் இன்க்ளூசிவா வச்சிருக்காங்க. லைக் எல்லா ஸ்கின் டோன்ஸும் யூஸ் பண்ற மாதிரி. ஃபவுண்டேஷன் இந்த இதுல இன்னும் கொஞ்சம் டார்க்கரா எடுத்துட்டு வந்திருக்கலாம். ஸோ இப்போ நான் கன்சீலர் ஃபவுண்டேஷன் முடிச்சுட்டு நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஸோ நான் கன்சீலர் அப்ளை பண்ணிட்டு ஃபவுண்டேஷன் போட்டேன். இப்போ நம்ம ஹைலைட்டிங் போகலாம். நான் NYBல இருந்து ப்ரஷ் செட்டும் எடுத்திருந்தேன். இதுல டோட்டலா 5 ப்ரஷஸ் இருக்கு. இதுவும் பிங்க் கலரில் உள்ளது. ஆப்வியஸ்லி இதுல உங்களுக்கு பவுடர் ப்ரஷ் இருக்கு. இது நீங்க பிளஷ்க்கு யூஸ் பண்ணலாம், இல்ல ஹைலைட்டருக்கு யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா கண்ணு கீழே இங்க செட் பண்றதுக்கும் யூஸ் பண்ணலாம். ப்ரஷ் ரொம்ப சாஃப்டா இருக்கு. அடுத்து ஹைலைட்டிங் ப்ரஷ் கொடுத்துருக்காங்க, ஸ்பஞ்ச் அப்ளிகேட்டர் கொடுத்துருக்காங்க. இதுல நீங்க
ஷிம்மர் ஷேடு அதெல்லாம் அப்ளை பண்ணும்போது ரொம்ப திக்கா இன்டென்ஸா வந்து அப்ளை ஆகும். அடுத்து ஒரு லிப் பிரஷ் கொடுத்துருக்காங்க. லாஸ்டா வந்து ஐஷேடோ ஃபிளாட் பிரஷ் கொடுத்துருக்காங்க. இதுல வந்து நீங்க கட் க்ரீஸ் ட்ரா பண்ணலாம், இல்லைன்னா நீங்க வந்து கன்சீலர் அப்ளை பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நான் இதை இப்போ கன்சீலருக்கு யூஸ் பண்ணலான்னு பார்த்தேன், பட் ஆனால் நம்ம கண்ணுக்கு யூஸ் பண்ணும்போது அதே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து NYBல இருந்து இந்த 2E ட்ராப் ஃபவுண்டேஷன் வந்து ஹைலைட்டிங்கை யூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் என்னோட ஃபவுண்டேஷனும் இதுக்கேற்ற மாதிரி ஒரு ஹைட்ரேட்டிங் ஃபவுண்டேஷன் தான் யூஸ் பண்ணேன். ப்ரஷில் வந்து ப்ராடக்டை பிளேஸ் பண்ணும்போது கொஞ்சம் இன்டென்ஸாக இருக்குது, ஏன்னா கலர் லைட்டாக இருக்கறனால. நான் வந்து பிளெண்டர் வச்சு லைட்டாக பிளெண்ட் பண்ணோடனே அப்படியே ஈஸியாக வந்து பிளெண்ட் ஆயிடுது. அதனால போட்டுட்டு பயந்துடாதீங்க. அண்ட் இந்த ப்ராடக்ட் வந்து ப்ரஷ்ஷை விட பிளெண்டரில் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது. இப்போ நான் எங்கெல்லாம் ஹைலைட்டிங் பண்ணுவேனோ அங்கெல்லாம் ப்ராடக்ட் வந்து நான் ஃபஸ்ட்டு பிளேஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து பிளெண்டர் வச்சு பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஹைலைட்டிங் டன். இப்போ நான் வந்து NYBல இருந்து காம்பாக்ட் பவுடர், பிளஷ் அந்த மாதிரிலாம் வாங்கல. ஸோ அந்த இதெல்லாம் நான் இப்போ வந்து முடிச்சுட்டு வந்துடுறேன். ஸோ பிளஷ்ஷு, பிரான்சிங் அண்ட் ஐப்ரோஸ் வந்து டன். இப்போ அடுத்து நம்ம ஹைலைட்டர் போயிடலாம். ஹைலைட்டருக்கு நான் ஒரு ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன். இது வந்து NYBல இருந்து ஷைன் அண்ட் ஷிம்மர் ஹைலைட்டர். இதோட ஷேட் நேம் வந்து ஸ்டாரி சில்வர். பேக்கேஜிங் வந்து இந்த மாதிரி தான் இருக்கு. செம்ம பிக்மெண்டடா இருக்கு. ஒரு பிளைண்டிங்கான ஒரு ஹைலைட்டர்னு சொல்லலாம். ரொம்ப பட்டரி சாஃப்டா வர இருக்கு. ஃபேஸ்ல வந்து இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த பிரஷ் கிட்ல வந்து ஒரு ஹைலைட்டிங் பிரஷ் கொடுத்தாங்க இல்லையா, அதை யூஸ் பண்ணிக்கிறேன். ஹைலைட்டர் வந்து என்னோட சீக்ஸ்ல, நோஸோட டிப்ல அண்ட் லிப்புக்கு டாப்ல அந்த கியூபிட்ஸ் போல அப்ளை பண்ணிக்கிறேன். நம்ம ஐ லுக் முடிச்ச அப்புறம் ப்ரோ போன்லயும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இது உங்களுக்கு இன்னும் இன்டென்ஸா வேணும்னா நீங்க மேல மேல அப்ளை பண்ணீங்கன்னா இப்படி செம்ம ஃபாயில் எஃபெக்டா இருக்கு. ரொம்ப லைட் ஹேண்டடா யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மைல்டா நேச்சுரலா இருக்குது இதுவே. ஸோ அதனால உங்களுக்கு எந்த அளவுக்கு இன்டென்ஸா வேணும், எந்த அளவுக்கு பிக்மெண்டடா வேணுமோ அதுக்கு பொறுத்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐஷேடோக்கு NYBல இருந்து கிளாம் காடஸ் ஐஷேடோ பேலட் தான் யூஸ் பண்றேன். இது வந்து பெர்ஃபெக்ட் ஃபார் ஸ்மோக்கி ஐ லுக். ரொம்ப இன்டென்ஸா டார்க்கா அந்த மாதிரி ஐ லுக்லாம் நீங்க வந்து பண்ணுவீங்க அடிக்கடி அப்படின்னா இந்த மாதிரி ஐஷேடோ பேலட் வந்து நீங்க கண்டிப்பா வாங்கி வச்சுக்கலாம். கலர் ஸ்கீம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிரேஸ் அண்ட் பிளாக்ஸ் இருக்கு அண்ட் உங்களுக்கு வந்து ஹைலைட்டிங் ஷேட் இருக்கு. இது வந்து நீங்க ஃப்ரண்ட்ல இங்க வந்து லைட் கலர் ஷேட் அப்ளை பண்ணணும்னா அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் 2 ஷிம்மர் ஷேட் கொடுத்துருக்காங்க, 2 டிரான்சிஷன் ஷேடும் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதை தான் யூஸ் பண்ணிக்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து நான் இந்த லைட் கூல் டோன் ப்ரௌன் ஷேட் எடுத்துக்கிறேன். இதை வந்து என்னோட டிரான்சிஷன் ஷேடா அப்ளை பண்ணிக்கிறேன். இதை எங்க அப்ளை பண்றேன்னா க்ளோஸ் டு மை ஐப்ரோ இங்க வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். அடுத்து இன்னொரு ப்ரௌன் கலர் இருக்கு இல்லையா, அதை வந்து இப்போ அப்ளை பண்ண கலருக்கு கொஞ்சம் லைட்டா கீழே வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இது அந்த டிரான்சிஷன் ஷேடுக்கே ஒரு டெப்த் கொடுக்கறதுக்கு. ஏன்னா நம்ம வந்து ஸ்மோக்கி லுக்லாம் பண்ணும்போது டைரக்டா நீங்க பிளாக் கலர் போட்டீங்கன்னா அது நல்லா இருக்காது. யூ நீட் சம் கலர் டு டிஃப்யூஸ் இட். இப்போ இதுல வந்து ஒரு டார்க் கிரே கலர் இருக்கு. இதை வந்து அந்த இதுக்கும் லைட்டா கீழே அப்ளை பண்ணிக்கிறேன். லைக் நம்ம லேயரா போறோம், லைட்டர்ஸ்ல இருந்து டார்க்கஸ்ட். இப்போ அந்த பிளாக் கலர் ஷேட் இருக்கு இல்லையா, அதை வந்து டென்ஸான ஒரு ப்ரஷ்ல நான் வந்து இங்க வந்து நல்லா பேக் பண்ணி போறேன். இதுதான் லாஸ்ட் கலர். இந்த பிளாக் வந்து செம்ம பிக்மெண்டடா இருக்கு. நான் வந்து பேட் பண்றேன். இன்னும் நான் எந்த ஒரு ஷேடையும் ஒண்ணுக்கு ஒண்ணு பிளெண்ட் பண்ணல. நம்ம இது முடிச்சுட்டு பண்ணணும். இப்போ இன்னொரு ஃப்ளஃபி ப்ரஷ் எடுத்துக்கோங்க. இதுல வந்து நான் எந்த ஒரு கலரும் நான் வந்து எடுக்கல. இதை வந்து நான் அப்படியே பிளெண்ட் பண்றதுக்காக எடுத்திருக்கேன். எல்லா கலரும் அப்படியே ஒன்னா சீம்லெஸ்ஸா மர்ஜ் ஆகணும். எங்க அந்த ப்ரௌன், கிரே, பிளாக் எதுன்னே தெரியக்கூடாது. அந்த மாதிரி இந்த ஒரு ஸ்டெப்பே வந்து உங்களோட ஐ லுக்கை வந்து வேற மாதிரி அப்படி காட்டும். இப்போ அந்த NYB ப்ரஷ் கிட்ல வந்து ஒரு கட் க்ரீஸ் ப்ரஷ் மாதிரி வந்திருந்ததுன்னு சொன்னேன் இல்லையா, இந்த ஃபிளாட் ப்ரஷ்ஷை லோ லேஷ் லைன்லையும் நான் வந்து ப்ராடக்ட் வந்து அப்ளை பண்ணிக்க போறேன். இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஐஷேடோ யூஸ் பண்றது பாத்தீங்கன்னா நான் இந்த ப்ரௌன் கலர், டார்க் ப்ரௌன் கலர்ல இருந்து ஸ்டார்ட் பண்றேன். அடுத்து இந்த டார்க் கிரே வந்து இங்க வரைக்கும் நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். லைக் எண்ட்ல இருந்து சென்டர் வரைக்கும். பிளாக்கே வந்து ஃபுல்லா அப்ளை பண்ணீங்கன்னா கொஞ்சம் இன்டென்ஸா இருக்கும். இப்போ லாஸ்டா வந்து பிளாக் கலர் இருக்கு இல்லையா, இதை வந்து எண்ட்ல மட்டும் நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ரொம்ப உள்ள கொண்டு வர வேண்டாம். இந்த ஐஷேடோ பேலட்லயே பிளாக்ல ஒரு ஷிம்மர் ஷேட் இருக்கு, அது வேணா நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். பட் நான் வந்து எனக்கு இன்னர் கார்னர் ஷிம்மர்ஸ் ரொம்ப பிடிக்கும் இல்லையா, ஸோ அதனால நான் என்ன பண்ணேன்னா NYBல இருந்து இந்த பிளிங்கிங் ஐஷேடோ எடுத்துக்கிறேன். இது வந்து சிங்கிள் ஐஷேடோ. இதோட ஷேட் நேம் வந்து Woolworth 18 அப்படின்ட்டு ரோஸ் கோல்ட் ஷேட்.
இந்த மாதிரி இருக்கு ஷேட். இதை வந்து என்னோட இன்னர் கார்னர்ல அப்ளை பண்ணிக்க போறேன். இதுக்கு இந்த ஸ்பஞ்ச் அப்ளிகேட்டர் இருந்தது இல்லையா பிரஷ் கிட்ல, இதை யூஸ் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி. ஸோ உங்களோட ஐஸ் வந்து கொஞ்சம் பாப்பா தெரியும் இன்னர் கார்னர்ல. இப்போவே வந்து நான் ப்ரோ போன்ல ஹைலைட்டர் அப்ளை பண்ணிக்கிறேன். அடுத்து நான் மறந்துடுவேன். இதுதான் அந்த கோல் பென்சில். இது வந்து அந்த ரிட்ராக்டபிள் மாடல்ல தான் இருக்கு. ஸோ யூஸ் பண்றது ரொம்ப ஈஸி. இதை வச்சு நான் டைட் லைனிங் அண்ட் வாட்டர் லைனிங் பண்ணிக்கிறேன். ஸோ காஜல் டன். லைனருக்கு நான் NYBல இருந்து ட்ரூலி மேட் லிக்விட் ஐலைனர் எடுத்துக்கிறேன். இதோட ஷேட் வந்து போல்ட் பிளாக். நான் லைனர் வந்து இப்போ மோஸ்ட்லி மேட்ல தான் ப்ரிஃபர் பண்றேன். பேக்கேஜிங் வந்து இந்த மாதிரி தான் இருக்கு. பிரஷும் நல்லா ஃபிளெக்சிபிளா இருக்கு, நல்ல பிக்மெண்டடாவும் இருக்கு, ஜெட் பிளாக் கலர்ல இருக்கு. இப்போ இதை வச்சு நான் வந்து லைனர் வந்து வரைஞ்சிக்கிறேன். லைனரும் டன். ஸோ லிப்ஸ்டிக் தான் லாஸ்ட் ஸ்டெப். இதுக்கு NYBல இருந்து புல்லட் லிப்ஸ்டிக் எடுத்திருக்கேன். இதோட ஷேட் நேம் வந்து ஃபேபுலஸ் ஃபீன்மன். ஷேட் நம்பர் வந்து 9. இது வந்து ஒரு பிரைட் ரெட் கலர் ஷேட். இப்போ நான் என்ன பண்ணேன்னா அந்த ப்ரஷ் கிட்ல ஒரு லிப் லைனர் வந்தது இல்லையா, அதை வச்சு நான் ஃபர்ஸ்ட் லிப் லைன் பண்ணிட்டு லிப்ஸ்டிக் வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணலாம். ரெட்டுன்றனால எப்பவுமே கொஞ்சம் பார்த்து போட வேண்டியதாக இருக்கு. இப்போ இதை நான் வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேன். செம்மையான ஒரு ரெட்டாக இருக்கு. இந்த ஷேட் வந்து எல்லா ஸ்கின் டோனுக்கும் போகிற மாதிரி இருக்கு. இப்போ நான் வந்து மஸ்காரா, செட்டிங் ஸ்ப்ரே அந்த மாதிரி இதெல்லாம் முடிச்சுட்டு நான் வந்து உங்களை பார்க்குறேன். ஹேர் ஸ்டைல் இப்படியே தான் இருக்க போகுது. நம்ம எதுவுமே பெருசாக இன்னைக்கு பண்ணல. ஒரு ஸ்லீக் போல்ட் லுக். நான் இப்போ வந்து திருப்பி வரேன். ஸோ இதுதான் ஃபைனல் லுக். சிம்பிள், ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு போல்ட் மேக்கப் லுக். உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஸோ நான் இன்னைக்கு யூஸ் பண்ண ப்ராடக்டோட லிங்க் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அது மட்டும் இல்லாமல் என்கிட்ட ஒரு கூப்பன் கோடும் இருக்கு. இந்த கோடை வந்து நீங்கள் செக் அவுட் டைம்ல யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் அப்ளை ஆகும். ஸோ கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து ஆல்ரெடி ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள். இன்னும் உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் கிடைக்கும். நான் இந்த ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணி எனக்கு 2 daysலேயே வந்து டெலிவர் ஆயிடுச்சு. ஸோ அதனால உங்களுக்கு ஷிப்பிங்கும் ரொம்ப 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 சீக்கிரமா இருக்கு. இதோட நம்மளும் இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் வீடியோ. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க, சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.